ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். யூடியூப் சேனல் பேர் வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வேல ஒன் ஆஃப் தி இன்ஜின்ஸ் வந்து சர்டன் இன்ஜின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹில் சைடில். அதுக்கு தாங்க பேர் பார்த்தீங்கன்னா பேங்கர்ஸ். இந்த பேங்கர்ஸை பற்றி இன்னும் நோட் நம்ம பேச போகிறோம் இன்னைக்கு, மக்களுக்கு கொஞ்சம் பயனுள்ள தகவலாக இருக்குன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி டெய்லி இதே மாதிரி ஒரு 8 நிமிஷத்துக்கு உங்களுக்கு வந்து ரயில்வே பற்றின தகவல் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனல் வெங்கட் எக்ஸ்ப்ளோரர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க ஒரு கூகுள் கிளவுட் பற்றி தெரிஞ்சுக்கணும், கோடிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு எக்ஸல் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட யூனிட் சேனல் இருக்கு. அதுலயும் டெக்னிக்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எனக்கு எக்ஸ்பிளைனிங் ரொம்ப பிடிக்கும் லைஃப்ல. அதான் வெங்கட் டெக்கோபீடியா, அந்த யூடியூப் சேனலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்கர்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேங்கர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம சாதாரண பேங்க் பத்தி சொல்லும் போது என்ன சொல்லுவோம், ஒரு லோன் கொடுக்குற மாதிரி, ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி பணத்துக்கு. அதே மாதிரிதான் இந்தியன் ரயில்வேஸ்லயும் வந்து பேங்கர்னு சொல்லி ஒரு லோகோமோட்டிவ்ஸ்லாம் இருக்கு. WCAM சீரீஸ்ல இருக்கு, WDSல இருக்கு, அதே மாதிரி WGD4D டீசல் லோகோஸ் எல்லாமே இருக்கு. அந்த பேங்கர்ஸ் எங்கெங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலா சொன்ன மாதிரி ஹில்ஸ்ல இருக்கும். ட்ரெயின் இன்ஜின், ஒரு இன்ஜின் இருக்கும். சப்போஸ் வந்து எலக்ட்ரிக் இன்ஜின் வந்து புல் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்ல. இந்த மலையில போகும்போது ஸ்டீப் கிரேடியன்ஸ், செங்குத்தான பாதையில போகும்போது இந்த இன்ஜினுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படும். ஏன்னா 21-24 கோச்சஸ்ல வந்து ஒரே இன்ஜினால வந்து புல் பண்ண முடியாது. இந்த பின்னாடி இருந்து புஷ் பண்றாங்க இல்லையா, ஒரு 2-3 இன்ஜின் வந்து புஷ் பண்றாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து பேங்கர்ஸ். இந்த பேங்கர்ஸ் வந்து 2 விதமா யூஸ் பண்றாங்க. இன்னும் வந்து அப்ஹில் போகும்போது உங்களுக்கு வந்து புஷ் பண்றதுக்கு ஒரு ஸ்பீடை வந்து கண்டினியூஸா கொடுக்கறதுக்கும், அதே மாதிரி புஷ் பண்றதுக்கும், டிரெயில் ஆகாம இருக்கிறதுக்கும் அப்ஹில்ல வந்து ஒரு சில பேங்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பிட்ட ஒரு 2 to 3 யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பிட்ட 2 to 3 பேங்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டவுன் ஹில்ல வரும்போது பிரேக்குக்கோசரம் யூஸ் பண்ணுவாங்க. உங்களை வந்து பிரேக்கை வந்து செக் பண்றதுக்கோசரமோ, வண்டி வந்து வேகமா போகாததுக்கோசரமோ வந்து இந்த டவுன் ஹில்ல வந்து பேங்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. 2 பேங்கர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஒன்று வந்து அப் ஹில்க்கு, இன்னொன்று வந்து டவுன் ஹில்லுக்கு. ஸோ பேங்கர்ஸ் வந்து நிறைய செக்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று உங்களுக்கு சூப்பரா சொல்ல போனா டீசல் நான் சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாத்தீங்கன்னா சுப்பிரமணியா டு சக்லேஸ்புரா, சக்லேஸ்புரா டு சுப்பிரமணியா. இது ஒன்றும் எலக்ட்ரிஃபை செக்ஷன் ஆகல, கர்நாடகாவில் இருக்கக்கூடியது. அது வந்து பாத்தீங்கன்னா டீசல் லோகோமோட்டிவ்ஸ், 2 டீசல் லோகோமோட்டிவ்ஸ் பேக்ல இருக்கும். இன்னொரு 2 ஒரு டீசல் லோகோமோட்டிவ் ஃப்ரண்ட்ல இருக்கும். அப்பில் போகும்போது இந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய 2 லோகோமோட்டிவ்ஸ் புஷ் பண்ணும். ஏன்னா வந்து கீழே போகாம இருக்கிறதுக்கும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பீடை கண்டினியூஸா மெயின்டைன் பண்றது. ஸ்பீடு ஒன்றும் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. 30 to 40 மேலே வண்டி போகாது. பட் அந்த கான்ஸ்டன்டா 25 கோச்சுக்கு வந்து மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, அதுக்கோசரம் வந்து யூஸ் பண்றாங்க. நிறைய மோர் அண்ட் மோர் உங்களுக்கு வந்து இது இருக்கு, உங்களுக்கு காட்ஸ் இருக்கு. அந்த காட்ஸை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு ரொம்ப புரியும். நம்ம மகாராஷ்டிரால ஒரு 3 காட்ஸ் இருக்குங்க. நான் சின்ன வயசுல 10வது படிக்கும்போது டிராவல் பண்ண காட்ஸ், ஒரு காட்ல வந்து டிராவல் பண்ணியிருக்கேன். இகத்பூரி கசாரா, அந்த ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்து உங்களுக்கு காட்ஸ் இருக்கு. அதுல வந்து ப்ரிடாமினா யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் இன்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா WCAM. அதுல சீரியஸ் வரும் 1, 2 அந்த மாதிரி வரும். இப்போ 2, 4 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. W ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ராட்கேஜ், ஓகேங்களா. C வந்து AC, ஓகேங்களா. C வந்து DC, A வந்து AC, M வந்து மிக்ஸ்டு ஃப்ளோனா நம்ம டீசலுக்கு போகும், எலக்ட்ரிக்கு போகும் அந்த வண்டி. ஆர் யூ கேன் சே மிக்ஸ்டு பேசஞ்சர்ஸ், கூட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நம்ம நார்மல் மெயில் அண்ட் எக்ஸ்பிரஸ், சூப்பர் ஃபாஸ்ட் எந்த யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இன்டர்சிட்டி டு நாக்பூர், அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு காட் இருக்கு. அதே மாதிரி மும்பை லோனாவாலா, அது ஒரு காட் செக்ஷன் இருக்கு. இந்த 3 காட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியஸ்ட் காட் செக்ஷன் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து மும்பையில் வந்து 3 டெர்மினல் இருக்கு இல்லையா, சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ், லோகமான்ய திலக், அப்புறம் மும்பை வெஸ்டர்ன்னு சொல்லி ஒன்று 3 டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பிஸியா இருக்கும். இந்த நார்த் ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 காட் வழியா தான் போயாகணும். இந்த 2 காட், மும்பை டு கசரா டு இகத்பூரி, இல்லைன்னா வந்து மும்பை டு லோனாவாலா, இந்த 2 காட்டு டச் பண்ணி தான் போயாகணும். இந்த காட்டில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து சீனரிஸ் இருக்காது. நீங்க நான் விளாக்ஸ் கவர் பண்ண முடிஞ்ச கவர் பண்றேன் பாருங்க. இந்த காட்ஸ்ல வந்து WCAM2 வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேக்ல வந்து 2 இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃப்ரண்ட்ல வந்து ஒரு இன்ஜின் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து பேங்கர்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மொபிலிட்டி, இந்த ஸ்பீடை வந்து குறைக்காம போறதுக்கோசரம் பேங்க் பிரேக்குக்கு யூஸ் பண்ற மாதிரியும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்போ இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வேஸில் வந்து உங்களுக்கு டைமிங்ஸ் வந்து ஃபாலோ ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு இந்த பேங்கர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. சப்போஸ் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த பேங்கர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணல என்ன இஷ்யூ ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் டீரெயில்மெண்ட் ஜாஸ்தி இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிரேக்கிங் எஃபிஷியன்சி போயிடும். ஏன்னா ஸ்டீப்ல வந்து பிரேக்கிங் எஃபிஷியன்சி போயிடும் உங்களுக்கு பேங்கர்ஸ் இல்லைன்னா. அதே மாதிரி உங்களுக்கு கோச்சஸ் கரண்ட் ஓடுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஸ்டீப்ல போகும்போது இப்படியும் கப்ளிங் வந்து கரெக்டாக இருந்தாலும் கூட கரண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ வந்து இந்த பேங்கர்ஸ் யூஸ் பண்றாங்களே, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த ஸ்பெஷல் சேஃப்டி பேங்கர் லோகோமோட்டிவ்ஸ் ஒரு ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்லோப்ல கீழே வந்தாலும் ஸ்டீப் கிரேடியன்ட்டுக்கு போனால் கூட ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, லோகோ பைலட் அண்ட் தி கார்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிபேச்சர் ஆஃப் ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி பேங்கர் டிரைவர் கிட்டையும் இந்த லோகோ பைலட் டிரைவர் கிட்டையும் 2 பேர்கிட்டையும் வந்து பிரேக் டெஸ்ட் செக் பண்ணி பார்ப்பாங்க. இஃப் த பிரேக் டெஸ்ட் இஸ் குட் அப்படின்னு காட் சொன்னாலோ இல்லை 3 பேருமே பேசிக்குவாங்க, இன்க்ளூடிங் ஸ்டேஷன் மாஸ்டர், ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இன்ஜின் டிரைவர், பேக்ல இருக்கக்கூடிய கார்டு, இப்போ ரயில்வே மேனேஜர்னு சொல்லுவோம், முன்னூறு இருக்கக்கூடிய பேங்கர் டிரைவர்ஸ். இந்த 4 பேரும் சேர்ந்து பேசி இஃப் த ட்ரெயின் இஸ் ரெடி டு மூவ், பிரேக் எல்லாம் ப்ராப்பராக இருக்கு செக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வண்டி ப்ரொசீட் பண்ண விடுவாங்க. சப்போஸ் பிரேக் இந்த மாதிரி சரியா இல்லைன்னா தேர் இஸ் அ சான்ஸ் டீரெயில்மெண்ட்டுக்கு இருக்கு, இல்லை ஆக்சிடென்ட் கூட இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரேக் செக் பண்ணுறது கூட ஒரு மலைக்கு முன்னாடி, இப்போ மலையில் இறங்குதோ மலையில் ஏறுதோ அங்கே ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஒரு ஹால்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ இறங்க போகிறோம், இந்த பிரேக்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி அதை பற்றி செக் பண்ணி அப்புறம் தான் ப்ரொசீட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து கப்ளர்ஸ்லாம் வந்து ரீசெண்டாக வந்து உங்களுக்கு இந்தியன் ரயில்வேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கேள்விப்பட்டேன். சிபிசி கப்ளிங் நியூஸாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த டைப்ஸ் ஆஃப் கப்ளிங் வந்து இன்னொரு யூடியூப் சேனல் இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஏன்னா அந்த கப்ளிங் பற்றி நான் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கும் கொஞ்சம் அதை பற்றி தெரியல, கப்ளிங் எப்படி அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா படிக்க தான் நல்லா வரும், ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ண அதை நான் பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை ஒரு 5th கன்சிக்யூட்டிவ் வீடியோ நான் போடுறேன். இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் நான் பேசினது. இதே மாதிரி டெய்லி ஒரு 8 நிமிஷம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ லைக் ரிலேட்டட் டு ரயில்வே பற்றி பேசணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரயில்வே சின்ன வயசுலேருந்து எனக்கு ரயில்வேஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால இதை பற்றி பேசணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் யூடியூப் சேனல் அதே மாதிரி டெக்ல இருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து வேறு டாப்பிக்கில் சந்திப்போம். நீங்கள் அதை பற்றி என்ன நீங்கள் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வே ஆஃப் ஸ்பீச் எப்படி இருக்கு, என்னோட எப்படி இருக்கு, நான் எப்படி பேசுகிறேன், என்ன பண்ணுறேன், உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி திருத்திக்கணுமா சொல்லுங்கள். அதை நீங்கள் கமெண்டில் போடுங்க. உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புண்ணியமாக போகும். ஸோ தேங்க்யூ அண்ட் டேக் கேர் அண்ட் பாய் அண்ட் ஸ்டே சேஃப்ங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம்.